அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேய்பிறை பஞ்சமி என்னைக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி வருதுங்க. இது எப்போ முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா புத்தாண்டு, அதாவது ஜனவரி 1ஆம் தேதி மதியம் 2 மணி வரைக்கும் இருக்குது. இந்த 2 நாளுமே நம்ம வாராகியம்மன் வழிபாடு அப்படிங்கிறத செஞ்சோம் அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும். முடிஞ்ச அளவுக்கு இந்த 2ல் ஏதாவது ஒரு நாளாவது நீங்கள் வாராகியம்மன் வழிபாடு செய்யுங்க. நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகும். இந்த வருஷத்தில் நம்ம பட்ட எல்லா கஷ்டங்களும் நீங்கி புத்தாண்டுங்கிறது புது பொலிவுடன் நம்ம வாழ்க்கை அமைவதற்கு ஏதுவாக இருக்கும். நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை மாலை வழிபட்டீங்கனாலும் சரி, திங்கட்கிழமை காலையில் வழிபட்டீங்கனாலும் சரி, நான் சொல்கிற மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய கடன் பிரச்சனைகள் எல்லாமே நீங்கும். பொதுவாகவே வாராகியம்மன் வழிபாடு அப்படிங்கிறது பஞ்சமி திதி அன்னைக்கு வழிபடணும்னு உங்களுக்கு தெரியும். அதிலும் அதிசக்தி வாய்ந்த பஞ்சமிங்கிறது பார்த்தீங்கன்னா வளர்பிறை பஞ்சமியை விட தேய்பிறை பஞ்சமி தான் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது. நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை கஷ்டங்களும் குறைகளும் எல்லாமே தீரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம தேய்பிறை பஞ்சமி நாளில் வழிபாடு செஞ்சோம்னாவே போதும், நல்ல பலன்கள் நமக்கு கிடைக்கும். மேலும் புதிதாய் வாராகியம்மன் வழிபாடு இனிமேல் தான் ஆரம்பிக்க போகிறோம் அப்படிங்கிறவங்க கூட தேய்பிறை பஞ்சமி நாளில் வழிபாட்டை துவங்குவது அப்படிங்கிறது நல்லது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய கர்ம வினைகள் குறைவதற்கு தேய்பிறை அப்படிங்கிறது தான் மிக சிறந்த திதியாக கருதப்படுது. அதனால எல்லா தெய்வங்களையுமே நீங்கள் புதுசாக வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா தேய்பிறை நாட்களில் வழிபாட துவங்குங்க. உங்களுடைய வேண்டுதல் நிச்சயமாக சீக்கிரமாகவே பலிக்கும். சரி, வாராகியம்மன் வழிபாட்டிற்கு என்னென்னவெல்லாம் செய்யணுங்கிறது குறித்து இதற்கு முந்தைய பதிவுகள்லேயே நான் சொல்லிட்டேங்க. இதுலேயும் சொன்னேன் அப்படின்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும். அதனால் நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் பூஜை செய்வீங்க இல்லையா, வீட்டில் தீபம் ஏற்றி வச்சு, அப்போ இதை செய்யுங்க. அதாவது வாராகியம்மன் பூஜைக்கு தேவையான நிவேதனமெல்லாம் வச்சுட்டு அர்ச்சனையெல்லாம் செஞ்சுட்டு மந்திரங்கள் எல்லாம் சொல்லிட்டு இறுதியாக, அதாவது பூஜையை நிறைவு செய்வதற்கு முன்பு இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு அதன் பிறகு நீங்கள் பூஜையை நிறைவு செஞ்சுக்கோங்க. இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய துணிங்க. கட்டாயம் மஞ்சள் நிறம் தான் இருக்கணுமா அப்படின்னா வெள்ளை நிறமும் எடுத்துக்கலாம். இருந்தாலும் மஞ்சள் நிறம் எடுத்துக்கிறதுங்கிறது சிறப்பான பலனை கொடுக்கும். இல்லைன்னா சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய துணியும் எடுத்துக்கலாம். இந்த 3 இடத்துல ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்லுப்பு. கட்டாயம் சமையலுக்கு பயன்படுத்துகிற கல்லுப்பை நீங்கள் எடுக்க வேண்டாங்க. புதிதாக ஒரு பாக்கெட் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த பாக்கெட்டை எடுத்துக்கோங்க. இல்லைன்னா புதுசாக கடையில் ஒரு பாக்கெட் வாங்கிட்டு கூட நீங்கள் அதை இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்துவது நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்கும். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு கண்ணாடி பவுலோ இல்லை பிளாஸ்டிக்கோ இல்லை பீங்கானோ அல்லது சில்வரோ ஏதாவது ஒரு பாத்திரம் நீங்கள் எடுத்துக்கோங்க. சிலதுக்கெல்லாம் நான் கண்டிப்பாக கண்ணாடி தான் பயன்படுத்தணும்பேன். ஆனால் இதுக்கு நீங்கள் எந்த மாதிரி பாத்திரம் வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன கஷ்டங்கள் இருந்தது, அது எந்த மாதிரி கஷ்டங்களாக வேணாலும் இருக்கலாம். சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லக்கூடிய பிரச்சனைகள் இருக்கும். சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியில் சொல்லவே முடியாத சில ரகசிய பிரச்சனைகள் எல்லாம் இருக்கும். அது கடனாக இருக்கலாம், நோயாக இருக்கலாம், இல்லை உளவியல் ரீதியாக, அதாவது மனதிற்குள்ளேயே கூட பிரச்சனைகள் இருக்கலாம். இதுபோல் எந்த மாதிரி பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, அது உங்களுக்கு தெரியும் இல்லையா, அதை நீங்கள் மனதுக்குள்ளேயே சொல்லி அந்த பிரச்சனை தீரணும்னு ஆத்மார்த்தமாக வாராகி அன்னையிடம் வேண்டிக்கோங்க. வேண்டிக்கிட்டு ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பை அந்த பேக்கெட்லேருந்து நீங்கள் எடுக்கிறீங்க. எடுக்கும் போதே நல்லா அந்த கைப்பிடி கல்லுப்பையும் உங்கள் கைகளால் நல்லா அழுத்துங்க. அழுத்தும் போது அந்த உப்பு நல்லா உங்கள் கையில் ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தும். இருந்தாலும் பரவாயில்லை, பிறக்கக்கூடிய புத்தாண்டு நமக்கு நல்லதாக இருக்கணும் இல்லையா, அதனால கஷ்டங்கள் எல்லாம் இதோட நீங்கணும்னு சொல்லிட்டு அந்த கைப்பிடி கல்லுப்பை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த பாத்திரம் சொன்னேன் இல்லையா, அந்த பாத்திரத்தில் போட்டுடுறீங்க. அடுத்து இன்னொரு கைப்பிடி எடுக்கிறீங்க. இதே போல் நல்லா அழுத்தம் கொடுத்துட்டு திரும்பவும் அதை பாத்திரத்தில் போடுறீங்க. அடுத்து 3வது கைப்பிடி உப்பையும் இதே போல் பண்ணுங்க. இது போல் 3 கைப்பிடி அளவு உப்பு எடுக்கிறீங்க. உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அதெல்லாம் தீரணும்னு வேண்டிக்கிட்டு இந்த பாத்திரத்தில் போட்டுருங்க. அவ்வளவேதான். கொஞ்ச நேரம் இது அப்படியே இருக்கட்டும். அதன் பிறகு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இதே போல் அந்த கல்லுப்பை மறுபடியும் 3 முறை கையில் எடுக்கிறீங்க. அந்த மஞ்சள் நிற துணியோ, சிவப்பு நிற துணியோ, வெள்ளை நிற துணியோ, 3 நிறம் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த 3ல் ஏதாவது ஒரு
துணியில் இந்த கல்லுப்பை வந்து இதே போல் நீங்கள் வைக்கிறீங்க. நீங்கள் முதல்ல 3 கைப்பிடி எடுத்திருந்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு அந்த 3 கைப்பிடியிலே இந்த உப்பு வந்து சரியாக போயிருக்கும். சரிங்களா? அந்த மாதிரி வந்து நீங்கள் போட்டு வச்சுடுங்க. போட்டுட்டு இதை நல்லா டைட்டாக வந்து மூட்டையாக வந்து கட்டிக்கோங்க. இந்த நிறம் நூல் தான் பயன்படுத்தணும்ட்டு இல்லை, ஏதாவது ஒன்று வச்சு டைட்டாக வந்து கட்டி வச்சுருங்க. அன்று இரவு முழுவதும் அந்த உப்பு மூட்டையானது கண்டிப்பாக பூஜை அறையில் தான் இருக்கணும். அடுத்து உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், எங்களுக்கு மாதவிடாய் தீட்டு இருக்குது, இந்த சமயத்தில் வாராகி அம்மன் பூஜை தான் செய்ய முடியாது, அட்லீஸ்ட் நீங்கள் சொல்கிற இந்த பரிகாரத்தையாவது செய்யலான்னா நீங்கள் இப்படி பூஜை அறையில் வைக்க சொல்லிட்டீங்களே அப்படின்னு கேட்கலாம். அப்படி இருக்கிறவங்க உங்கள் வீட்டில் இருக்கிற வேறு யாருக்கிட்டையாவது சொல்லி அதை பூஜை அறையில் வைக்க சொல்லுங்கள். இல்லைன்னா நீங்கள் படுக்கிறீங்க இல்லையா, உங்கள் படுக்கை அறை, அங்கே வந்து உங்கள் தலைமாட்டிற்கு மேலே கூட நீங்கள் வச்சுக்கலாம். அதாவது வச்சு படுக்கிறீங்க இல்லையா, அந்த திசையில் அது கொஞ்சம் தள்ளி கூட நீங்கள் வச்சுக்கலாம். இது மாதிரியும் வந்து பண்ணிக்கலாம். இது வந்து குறைந்தது 3 நாட்கள் அப்படியே இருக்கணும். இப்போ நீங்கள் பெட்ரூமில் வச்சுருந்தீங்கன்னா பெட்ரூம்லேயும் 3 நாள் இருக்கணும். பூஜை அறையில் வச்சுருந்தீங்கன்னா பூஜை அறையிலேயே அது 3 நாட்கள் வந்து இருக்கணும். அதுக்குள்ளே நம்மளுக்கு புத்தாண்டும் வந்துடும். சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, புத்தாண்டு தொடங்கினதுக்கு அப்புறமா ஒரு 2வது நாள் இது வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் 31ஆம் தேதி வழிபாடு செய்கிறீங்களா இல்லை 1ஆம் தேதி வழிபாடு செய்கிறீங்களான்னு எனக்கு தெரியாது இல்லையா. எப்படி பார்த்தாலும் கணக்குக்கு ஒரு 3 நாள் எடுத்துட்டு 3 நாள் கழித்து உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் நீர்நிலைகள் எங்கேயாவது இருக்குது, அதாவது ஆறு, குளம், ஏரி இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அங்கே கொண்டு போயிட்டு துணியோடு சேர்த்து அந்த மூட்டை அப்படியே நீங்கள் தண்ணியில் விட்டுருங்க. இல்லை எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இது உங்கள் கால்படாத இடத்துல வந்து போட்டுருங்க. இல்லைன்னா வாஷ் பேஷனோ சிங்கோ வந்து தண்ணியை ஓப்பன் பண்ணி விட்டுட்டு அதில் வந்து அப்படியே இந்த உப்பை வந்து கொட்டிட்டு அந்த துணியை வந்து கால்படாத இடத்துல போட்டுருங்க. நான் மற்ற பரிகாரங்கள் என்ன சொல்லுவேன்னா, உப்பு இது போல் கொட்டிட்டு அந்த துணியை அலசி மறுபடியும் பயன்படுத்திக்கோங்கன்னு சொல்லுவேன். ஆனால் இதுக்கு நான் அப்படி சொல்ல மாட்டேன். ஏன்னா நீங்கள் அந்த துணியை தூக்கி தான் எறியணும், வேறு வழியே இல்லை. ஏன்னா நம்முடைய கஷ்டங்களையெல்லாம் சொல்லி கவலைகளையெல்லாம் சொல்லி அந்த உப்புக்கு நம்ம மேலும் நெகட்டிவ் எனர்ஜியை ஏற்றி தான் அந்த மூட்டையாக கட்டி வச்சுருந்தோம். இப்போ உப்பை வந்து நம்ம தண்ணியில் விட்டுட்டோங்கும் போது அந்த துணியும் நம்ம வீட்டுக்குள்ளே திரும்பவும் வரக்கூடாது. அதனால் நீங்கள் அதை தூக்கி எறிவது சிறப்பு. இந்த மூட்டையை நீங்கள் பூஜை அறையில் வைக்கிறீங்க இல்லையா, வச்ச பிறகு நீங்கள் கற்பூர ஆரத்தி எல்லாம் காட்டி முடிச்சிடுங்க. 3 நாள் கழிச்சு வேணால் நான் இப்போ சொன்ன வேலைகள் எல்லாம் நீங்கள் செஞ்சுக்கோங்க. நமக்கு 3 கைப்பிடி கல்லுப்பு இருந்துச்சு அப்படின்னாவே போதும், நம்முடைய அத்தனை கஷ்டங்களும் வந்து நீங்கியே தீரும். அதுவும் நீங்கள் அதிசக்தி வாய்ந்த தேய்பிறை பஞ்சமி என்று நீங்கள் இதை செய்கிறீங்கும் போது நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே வந்து நீங்கி இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை வழிபாடு செய்வதாக இருந்தால் மாலை 6 மணியிலிருந்து 10 மணிக்குள்ளே வழிபாடு செஞ்சுக்கோங்க. ஒருவேளை ஞாயிற்றுக்கிழமை செய்ய முடியாதுன்னு நினைக்கிறவங்க திங்கட்கிழமை காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இதை செய்யுங்க. பிரம்ம முகூர்த்த நேரத்தை தவற விட்டவங்க காலை 10 மணிக்குள்ளே இந்த வழிபாட்டை வந்து செஞ்சிருங்க. அற்புதமான பரிகாரம் இது. உங்கள் மனசில் உள்ள எல்லா கவலையுமே இந்த உப்பு கிட்ட சொல்கிறீங்க, இந்த உப்பை தூக்கி எறிகிறோம், அவ்வளவே தான். அதனால் ஈஸியாக வந்து பண்ணிடலாம். யாருமே இந்த வருடத்தின் கடைசி வரக்கூடிய இந்த தேய்பிறை பஞ்சமி நாள் தவற விடாதீங்க. இது கடைசின்னு சொல்ல முடியாது, ஏன்னா அடுத்த நாள் நமக்கு புத்தாண்டுலேயும் தேய்பிறை பஞ்சமி இருக்குது. எப்படி பார்த்தாலும் நமக்கு பிறக்கக்கூடிய ஆண்டும் இனிமையானதாக இருக்கும். இப்போ பட்ட கஷ்டம் எல்லாம் இந்த வருடத்தோடவே போயிடும், அடுத்த வருஷம் நம்ம தொடராது. அதனால் நம்பிக்கையோடு செய்யுங்க, நல்ல பலன் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களோட பகிர்ந்துக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.